ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கேரக்டரை பற்றி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். என்ன சார் பேசிக் ஒரு ஸ்கில் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது பேர் தான் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வேணும். நீங்கள் ஒரு பர்சனை வேலைக்கு எடுக்கிறீங்க, அந்த பர்சன் உங்களோட வீட்டை இல்லை உங்களோட ஒர்க்கை உங்களோட ஆஃபீஸை தன்னோட ஆஃபீஸாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் அறிவு தான். தட் இஸ் கால்ட் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப். அப்போ ஒரு பர்சன் ஒரு ப்ராப்ளம்னா அவரே இனிஷியேட் பண்ணி பண்ணுவார், ட்ரஸ்டாக நம்பிக்கையுரியவராக இருப்பார், குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பார், டிசிப்ளினாக ஒர்க் பண்ணுவார், எல்லா ஒர்க்குமே தான் போய் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்குவார். நீங்கள் போய் சொல்லி தான் அவர் ஏற்றுக்குவார் அப்படின்னு இருக்க மாட்டார், அவரே பொறுப்பேற்றுக்குவார். நீங்கள் இல்லையா அவரே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார் உங்களையாட்டாவே. ஸோ இந்த புத்திசாலித்தனம் உள்ள ஒரு பர்சன் ஒர்க் பிளேஸில் இருந்தால் அவருக்கு தான் பொறுப்பு ஒப்படைக்கப்படும். நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களை பாருங்கள், ஒர்க்கை அவங்க பாட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்கள நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போக மாட்டோம். யார் ஒர்க் பண்ணும்போது எதுக்காக பண்ணுறோம், நம்ம எங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும், எங்கெல்லாம் நம்மளோட நீடு தேவை, நம்ம எந்த இடத்துலலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம எங்கே எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டோட மெட்ரிக்ஸுக்கும் கோல்ஸ்க்கும் திங்க் பண்ணி அதுக்கு தன்னை ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க தான் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட். நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சிட்ருக்கோம், அந்த டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டாக பார்த்துக்கிறது. சார் என்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்குவாங்க. கிளீனிங் இல்லை ஒர்க்கில், அந்த டிபார்ட்மெண்ட்டில் கிளீனிங் இல்லை, அவரே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துகிட்டு நான் தான் சார் பொறுப்பு, நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், நான் நெக்ஸ்ட் டைம் இது கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் கீப்பிங்கை கூப்பிட்றது, க்ளீன் பண்ணக்கூடிய மெய்டை கூப்பிட்டு க்ளீன் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் அவரே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்குவார். ஆனால் அவர் பொறுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டண்ட்டோ இல்லை ஒரு சூப்பர்வைசராகவோ ஆஃபீஸராகவோ அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் சீனியர் பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க, பட் இவர் எடுத்து பண்ணுவார். அப்போ இவரை தான் நம்ம சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் உள்ள பர்சனை ஐடென்டி பண்ணி இவரை நெக்ஸ்ட் பர்சனுக்கு டெவலப் பண்ணுவோம். அப்போ சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்புங்கிற ஒரு சீக்ரெட் ஒர்க் பிளேஸில் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பில் வேற என்ன சீக்ரெட்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம கொலீக்ஸ்க்கு ஒன்று தெரில, நம்ம அதை லேர்ன் பண்ணி வச்சுருக்கோம், இமிடியட்டாக அவர் கேட்குறதுக்கு முன்னாடியே போய் கோச் பண்ணுவோம். அப்போ அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எரர் ஆயிடுச்சு, அந்த எரரை நம்ம பொறுப்பேற்றுக்குவோம். சார் அந்த எரருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லையா சார், அவர் கேரியர் அஃபெக்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ஒர்க்கை நம்ம பொறுப்பேற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த எரர் வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை அந்த கஸ்டமர் டிஸ்சாட்டிஸ்ஃபைடை எப்படி நம்ம சர்வீஸை ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக அதை ஒரு பெனிஃபிட் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது, இப்படியெல்லாம் திங்க் பண்ணி நம்ம அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பை டெவலப் பண்ண டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 10 ஒர்க் இருக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம இனிஷியலாக ஒரு பேசிக் ஒர்க்குக்கு அசிஸ்டண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. நம்மளோட சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ஸ்கில் பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்கள். மோர் தென் 100% இருக்குது அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 10 ஒர்க்கு 1 இயர்லேயே கற்றுருவோம். அதுதான் அந்த சீக்ரெட். பட் யாருக்கு இதோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கோ அவங்க தான் எடுத்துக்குவாங்க லேட்டாக. ஒரு ஒர்க்கை கற்றுக்கிறதுக்கு ஒரு 2-3 வருஷம், செகண்ட் ஒர்க்கு கற்றுக்கிறதுக்கு 2-3 வருஷம், 10 ஒர்க்குன்னா கவனிச்சு பாருங்கள் எத்தனை வருஷம் ஆகணும், 30 வருஷம் ஆயிரும். 30 வருஷம் ஆகி அவர் என்ன சொல்லுவார்னா, நான் டெவலப் ஆகலை, நான் எல்லா ஒர்க்கும் பண்ணுறேன், எனக்கு எல்லா ஒர்க்கும் நாலேஜ் இருக்குது அப்படிம்பார். ஆனால் அவர் இனிஷியேட் எடுத்தாரா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாரா, டிபார்ட்மெண்டலோட அவரோட பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷனோட பர்சன்டேஜ் எப்படி இருக்குது, வேல்யூ எவ்வளோ, ரோல் வேல்யூ இருக்குது அப்படின்னுலாம் ஐடென்டி பண்ணுறாங்கள, இதுதான் அவரோட சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்போட பர்சன்டேஜ். அவர் டிசிப்ளினாக இருக்காரா, ஒவ்வொரு ஏரியாவிலையும் எப்படி அவர் ஒர்க் பண்ணுறாரு, சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் உள்ள பர்சன் எப்படி அட்டிடியூட்லாம் இருக்கும், அவரோட பிஹேவியரெல்லாம் அந்த ஆர்கனைசேஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இனிஷியேட்டாக இருப்பார், டிசிப்ளினாக இருப்பார்,
எல்லாருக்கும் ட்ரஸ்ட் அவர் மேலே இருக்கும். யாரு கூப்பிடாம அவர் போவார், வில்லிங்னஸோட ஒர்க் பண்ணுவார், பாசிட்டிவ் வைப் வச்சுக்குவார், டிபார்ட்மெண்ட்டை டீம் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸலண்ட்டாக இருப்பார், வெல் ஆர்கனைஸ்டு பர்சனாக ஒர்க் பண்ணுவார், ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுவார், தன்னோட ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் விஷன் அவர் கையில் இருக்கும். டிபார்ட்மெண்ட்டோட கேட்டு முதல் ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஆகுது ஒரு கேட்டில் அப்படின்னா, அந்த கேட்டில் டேமேஜ் ஆனதும் கூட பொறுப்பேற்று ரைட் பர்சனை காண்டாக்ட் பண்ணி இன்ஜினியர் பர்சனை வர வச்சு அதை கரெக்ட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நம்ம சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பு, நம்ம டிபார்ட்மெண்ட் இது, நம்ம ஆர்கனைசேஷன் இது, இது நம்ம வேலை இது அப்படின்னு நீங்கள் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ் வேல்யூ காட்டுறீங்களோ அது உங்களோட ஆர்கனைசேஷன் நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆக ஆக உங்களோட கேரியர் ரோல் வால்யூ இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் அதிகமாகும். நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு அந்த ஒர்க்கை எடுத்து பார்க்கறதுக்கு தயங்குவீங்க. அந்த ஒர்க்கு நமக்கு தெரியாது அப்படின்னு பண்ண மாட்டீங்க. இல்லை நம்ம சீனியர், நம்ம கொலீக்ஸ் நம்மளை ஃபியர் பண்ணிடுவாங்க, அந்த ஒர்க்கை எடுக்காத, அதில் பயங்கர டஃப் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, நீ நாளைக்கு டெவலப் ஆகிறது கஷ்டம், எரர் ஆகிட்டா உன்னை ப்ளேம் பண்ணுவாங்க அப்படின்னு யாராவது நம்ம கொலீக்ஸ் சொல்லும்போது அதை 100% நம்ம நம்பிட்டு அது மாதிரி நம்ம அந்த ஒர்க் எடுக்காமல் விட்டுருவோம். ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு அதுக்குரிய அறிவு சென்ஸ் வி ஹாவ் அப்படின்னா, நம்ம யார் சொன்னாலும் அவங்க பேச்சை கேட்காம நம்மளோட இமிடியட் சூப்பர்வைசர் யார், நம்மளோட மேனேஜர் யார், நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி யார் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதும் அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கும் நம்மளை தயார்படுத்திக்குவோம். இதுதான் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒவ்வொரு ஏரியாவாக போய் ஒவ்வொரு பிளேஸாக போய் அவங்க வெரிஃபை பண்ணி ஆடிட் பண்ணி செக் பண்ணி லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் தோத்தரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்புக்கு இருக்கும். அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் பர்சன் எல்லா பர்சனோட மிஸ்டேக்ஸ் ஆனாலும் எரர் ஆனாலும் அவர் பொறுப்பேற்றுக்குவார். நீங்கள் நினைக்கலாம், சார் சின்ன பர்சன் இவர் எப்படி சார் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, எப்படி சார் நாலேஜ் கம்மியாக இருக்குது, இல்லை எக்ஸ்பீரியன்ஸு படிப்பு குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் ஒதுக்கிடுங்க. ஸ்மால் கையாக இருந்தாலும் அவருக்கு அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்போட பர்சன்டேஜ் ஹையாக இருக்கும்போது அவர் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணப்படுவார். ஏன் சிம்பிளாக சொல்லலான்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெச்ஓடி இருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில், செகண்ட் லைன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு ஜூனியர் வந்தவங்க 1 இயர் 2 இயர் ட்ரெயின் ஆன ஜூனியர் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. ஒரு கஸ்டமர் ப்ராப்ளம்னா இவர் போய் முன்னாடி நின்று சால்வ் பண்ணுறாரு. டிபார்ட்மெண்ட் ஒரு பிரச்சனை கொலீக்ஸ் கூட அவர் உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சால்வ் பண்ணுறாரு. ரைட் சொல்யூஷன் கொடுக்குறாரு ஒரு ப்ராப்ளத்துக்கு. ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கு சஜஷன் கொடுக்குறாரு. அவராக வாலின்ற போய் அவர் ஒர்க்கையும் பண்ணுறாரு, அடுத்தவங்க ஒர்க்கையும் எடுத்து டிலே ஆகிடக்கூடாது, டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, மேனேஜருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. இதுதான் அதில் இருக்கக்கூடிய சீக்ரெட். இந்த பர்டிகுலர் பர்சன்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைப்பாங்களா, இல்லை குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நினைப்பாங்களா? எதுவுமே திங்க் பண்ண மாட்டாங்க. அவரோட இன்வால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் பர்சன்டேஜ் பார்த்து அந்த ஒர்க்கை அவர்கிட்ட ஒப்படைப்பாங்க. அவர் அந்த ஒர்க்கில் மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் ஆர்கனைசேஷன் அது பெருசாக எடுத்துக்காது, அவருக்கு சப்போர்ட் பண்ணும், கேரியர் க்ரோத் கொடுக்கும், ரோல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். டிபார்ட்மெண்ட்டில் அவர் குயிக்காக ஹெச்ஓடியாக மாறுவார். ஏற்கனவே இருக்க ஹெச்ஓடியை ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். அவர் அடுத்த லெவலுக்கு போவார், இவர் அடுத்த லெவலுக்கு போவார். இவர் அந்த அளவுக்கு இந்த மாதிரி பர்சனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி டெவலப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்காது. அதில் இருக்கக்கூடிய பர்சன் யார், யார் கிளவராக இருக்காங்க, யார் எந்தெந்த விஷயத்தெல்லாம் பொறுப்பாக கவனிக்கிறாங்க, உள்ளே இருக்கக்கூடிய டோர் முதல் வெளியே அவுட்ரு ஆஃபீஸ் சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸு, இன்சைடு, கஸ்டமரு, எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படி மதிப்பு கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, தன்னோட கேரியரை இம்பார்ட்டன்ட் க்ரோத்தை ரிகார்டிங் எப்படி திங்க் பண்ணுறாங்க, இது எல்லாமே அவரோட கேரியரில் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் பர்சன்டேஜ் அதிகங்கிறத காட்டும். அந்த மாரி டீமாக கம்யூனிட்டியாக பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய அறிவு இருக்கக்கூடியவங்க, இது தன்னோட டிபார்ட்மெண்ட்டு, தன்னோட ஆர்கனைசேஷன், நம்மளோட இதுன்னு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் எடுத்து பண்ணும்போது ஹெச்ஓடிஸ் சீனியர் இருந்தாலும் அவங்ககிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்காம
அந்த எண்ணம் இருக்கக்கூடிய சபார்டினேட் கையில் தான் அந்த ஒர்க்கை ஒப்படைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஒர்க்கும் அவங்ககிட்ட கொடுக்கும்போது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது, நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கும் போது கண்டிப்பாக நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஆயிடுவோம். அப்போ ஷார்ட் பீரியடில் ஹெச்ஓடி ஆகிட்டோம். அப்போ சேலரி ரிவிஷன் எப்படி இருக்கும்? நீங்கள் நினச்ச மாதிரி தான். நீங்கள் போய் ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்குறக்கோ ஒரு ப்ரொமோஷன் கேட்குற பிளேஸில் இல்லாமல் அவங்க உங்களுக்கு பெஸ்ட் இன்க்ரிமெண்ட் பெஸ்ட் ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய ப்ரோஸ் வந்து கொடுப்பாங்க. இதுதான் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்புக்கு சீக்ரெட். மோஸ்ட் ஆஃப் த ஜூனியர்ஸு இந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் எடுக்கிறதுக்கு தயங்கிடுவாங்க. சொல்லி கொடுக்கும் போதும் புரியாது அவங்களுக்கு. பட் காலம் கடந்து டிலேடாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்புங்கிறது முக்கியம். இந்த ஒர்க்கு நம்ம பார்த்துருக்கலாம் இவர் இல்லாதப்போ, இது ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்திருக்கலாம், இதுக்கு இந்த எரருக்கு நம்ம அக்கௌண்டபிலிட்டி எடுத்துருந்துருக்கலாம், நாளைக்கு இந்த எரர் வராத அளவுக்கு டீமில் நம்ம டிஸ்கஷன் வச்சுருந்துருக்கலாம், ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணியிருக்கலாம், ஒரு ஹெல்த்தி என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடிய பர்சன் தான் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பில் 100% ஒர்க் பண்ண முடியும். இந்த சீக்ரெட் புரியாதவங்க தான் ஒரு ஒர்க்கை எடுத்துக்கிறதுக்கு தயங்குவாங்க, அடுத்தவங்க ஒர்க் எடுத்து பிளேம் ஆயிடுவோம், வருத்தப்படுவாங்க, நெக்ஸ்ட் மூவ் போக மாட்டாங்க. அப்போது சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்புங்கிறது ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தந்திரம், ஒரு ரகசியம். இதை நீங்கள் முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதில் உங்களை பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்க. எல்லா ஏரியாவும் 8 to 8 அந்த ஆஃபீஸ் இருக்கா, காலையில் 8 மணிக்கு வரோம், நைட் 8 மணிக்கு இருக்கிறோம், க்ளோஸ் பண்ணுறோம், டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி பத்திரமா வைக்கிறோம், மேனேஜருக்கு ஹெச்ஓடிக்கு சப்போர்ட்டாக நிற்கிறோம், காலையில் 8 மணிக்கு வந்து நீட்டாக திறந்து கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பொறுப்புணர்வுலாம் எடுத்துக்கிற போது தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேரியரை க்ரோத் ஆகி அடுத்த வருஷம் போவோம். அதனால் ஒர்க் பிளேஸில் அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வச்சுக்கணும். நம்ம கொலிக்கு வந்து சொல்கிறாங்க அதை நான் எடுக்கலை, இனிஷியேட் பண்ணல, அது பண்ணு, உடனே அவர் பண்ணலைங்கிறக்கான்னு நம்ம பண்ணாமல் விட வேண்டாம். நம்ம டிபார்ட்மெண்ட் இது, நம்ம ஆர்கனைசேஷன் இது, எனக்கு ரோல் வேல்யூ இருக்கு, அங்கே இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து ஒர்க் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கனைசேஷனில் நம்ம கேரியர் அடுத்த 5 to 6 இயர்ஸில் நல்ல பொசிஷன் இம்ப்ரூவ் ஆயிடுவோம். பட் அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்புங்கிற ஸ்கில்லும் நாலேஜும் நமக்கு இல்லாதனால, அதை வளர்த்துக்கிறதுக்கு முற்படாதனால, கான்ஃப்ளிக்ட் மற்றதெல்லாம் மேனேஜ் பண்ண தெரியாமல் டிஸ்ட்ரக்ஷன்லாம் மாட்டி நமக்கு எதுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அந்த டிபார்ட்மெண்ட்டை ரிகார்டிங் அப்படின்னு நினச்சி விலகிடுவோம். இதுவே நம்ம கேரியருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும். அதனால் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட். அதை நீங்கள் எவ்வளோ வேகமாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறீங்க ரியலாக நேச்சுரலாக அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷத்துக்கு ப்ரொமோட் ஆகிடுவீங்க. தேங்க்யூ ஆல்.